வணக்கம் நண்பர்களே. இன்று ரிசார்ட் எபிசோட் 84 முழுக்க என்ன நடந்தது என்பதை ஆரம்பம் முதல் முடிவு வரை பார்க்கலாம். எபிசோட் ஆரம்பத்தில் வேணி கிச்சனில் வேலை செய்து கொண்டிருக்கிறார். அப்போது வெற்றி புதிய ஷெஃப் கோட் அணிந்து முதல் முறையாக கிச்சனுக்குள் ஷெஃப்பாக என்ட்ரி கொடுக்கிறார். வேணியிடம் என்ன வேலை செய்கிறீர்கள் என்று கேட்க, சமைப்பதற்கு முன் காலியாக இருக்கும் பொருட்களை ரீபில் செய்வதுதான் ஐஸ் ஒர்க் என்று வேணி விளக்குகிறார். பிறகு வேணி, நீ ஷெஃப்பாக வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம் என்று சொல்ல, வெற்றி தனது உண்மையான கனவு ஸ்டார் ஷெஃப் ஆக வேண்டும் என்பதுதான் என்று கூறுகிறார். அதற்கு வேணி, ஸ்டார் ஷெஃப் ஆகுவது அவ்வளவு எளிதல்ல என்றும், ஏற்கனவே ஸ்டார் ஷெஃப் வென்ற ஒருவர் பயிற்சி கொடுத்து சான்றிதழில் கையெழுத்திட்டால் மட்டுமே போட்டியில் கலந்து கொள்ள முடியும் என்று கூறுகிறார். ஆனால் வெற்றி தன்னம்பிக்கையுடன், ரூம் சர்வீஸில் இருந்த நான் இன்று ஷெஃப்பாக வந்துவிட்டேன். அதேபோல் ஸ்டார் ஷெஃப் ஆகவும் நான் கண்டிப்பாக சாதிப்பேன் என்று உறுதியாக சொல்கிறார். வெற்றியின் தன்னம்பிக்கையை பார்த்த வேணி, பழைய ஸ்டார் ஷெஃப் வெற்றியாளர்களின் பட்டியல் மற்றும் அவர்களின் தொடர்பு விவரங்களை கொடுத்து உதவுகிறார். இதற்கிடையில் ரம்யா சோகமாக இருப்பதை பார்த்த வெற்றி, கொஞ்சம் சிரிங்க என்று கிண்டலாக பேசுகிறார். பிறகு சிவாவுடன் சேர்ந்து கிச்சன் வேலைகளை தொடங்குகிறார். மறுபக்கம் விக்ரமும் பிரியாவும் நெடுமாறனை எப்படி சிக்க வைப்பது என்று திட்டமிடுகிறார்கள். மார்ட்டின் மற்றும் லூதர் பற்றிய தகவல்களை சேகரித்திருப்பதாகவும், அவர்களின் சர்வதேச தொடர்புகளை பயன்படுத்தி நெடுமாறனை பெரிய அளவில் மாட்ட வைக்கலாம் என்றும் பிரியா கூறுகிறார். இந்த திட்டத்தை கேட்டு விக்ரம் ஆச்சரியப்படுகிறார். அடுத்ததாக வெற்றி, உத்தமன் மற்றும் பாண்டி மூவரும் ஸ்டார் ஷெஃப் வின்னர்களை தொடர்பு கொள்ள முயற்சி செய்கிறார்கள். ஆனால் கேரளா, கர்நாடகா, ஹிந்தி என தவறான நம்பர்களுக்கு கால் போவது, கடைசியில் நெடுமாறனுக்கே கால் செய்வது போன்ற காட்சிகள் வயிறு குலுங்க சிரிக்க வைக்கின்றன. அதன் பிறகு வெற்றி ஒரு முக்கிய முடிவை எடுக்கிறார். போனில் பேசுவதை விட நேரில் சென்று சந்திப்பதே நல்லது என்று முடிவு செய்து, பட்டியலில் இருந்த ராஜதுரை என்ற முன்னாள் ஸ்டார் ஷெஃப் ஐ தேடி செல்கிறார். அங்கு ராஜதுரை பற்றி விசாரித்தபோது, அவர் மிகச் சிறந்த சமையல் கலைஞர் என்றாலும் குடிப்பழக்கத்திற்கு அடிமையாகி யாரிடமும் சரியாக பழகாமல் வாழ்கிறார் என்பது தெரிய வருகிறது. இறுதியில் சரஸ்வதி அக்கா கடையில் அவர் அவ்வப்போது சமைப்பார் என்ற தகவல் கிடைக்கிறது. ஆனால் அவரை நேரில் சந்திக்க வெற்றிக்கு இன்னும் முடியவில்லை. இந்நேரம் நெடுமாறனுக்கு வெற்றி ஸ்டார் ஷெஃப் போட்டிக்காக முயற்சி செய்து வருவது தெரிந்து விடுகிறது. உடனே அவர் இந்த முறை போட்டியின் நடுவர்களாக டேவிட், மதியழகன், ஜோஷுவா ஆகியோர் இருப்பதை தெரிந்து கொண்டு, தனது இரண்டாவது மகளை போட்டியில் கலந்து கொள்ள வைக்க திட்டமிடுகிறார். மறுபக்கம் ராஜன், ரகுபதியை சந்தித்து உடல்நலத்தை கவனிக்கும்படி கூறுகிறார். மேலும் வெளிநாட்டு முதலீட்டாளர்களுக்காக பிரம்மாண்டமான டின்னர் நடத்தி ரிசார்ட்டில் முதலீடு செய்ய வைக்கும் திட்டத்தையும் விளக்குகிறார். இந்த யோசனையை கேட்ட ரகுபதி மிகவும் மகிழ்ச்சி அடைகிறார். இறுதியாக ராஜனும் ரியாவும் விக்கியிடம், இந்த டின்னர் தான் ரிசார்ட்டின் எதிர்காலத்தை மாற்றப் போகிறது என்பதால் எந்த தவறும் நடக்கக்கூடாது என்று பொறுப்பை ஒப்படைக்கிறார்கள். ஆனால் எபிசோட் முடிவில் மிகப்பெரிய ட்விஸ்ட் காத்திருக்கிறது. விக்கி எக்ஸிக்யூட்டிவ் ஷெஃப் ரூமுக்குள் சென்று நெடுமாறனுக்கு ரகசியமாக கால் செய்து, நீங்கள் சொன்ன மாதிரி எல்லாரும் என்னை நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க என்று கூறுகிறார். அதற்கு நெடுமாறன் சிரித்தபடி, அப்படியே அந்த நம்பிக்கையை மெயின்டெயின் பண்ணு என்று சொல்கிறார். இதனால் விக்கி ஆரம்பத்திலிருந்தே நெடுமாறனின் ஆள் என்பது உறுதியாகிறது. இனி அவர் ரிசார்ட்டில் என்ன சதி செய்யப் போகிறார்? வெற்றி ஸ்டார் ஷெஃப் கனவை நிறைவேற்றுவாரா? ராஜதுரை அவருக்கு உதவுவாரா என்பதை தெரிந்து கொள்ள அடுத்த எபிசோட்டை கண்டிப்பாக பார்க்க வேண்டும். இந்த எபிசோட் முழுவதும் வெற்றியின் தன்னம்பிக்கை, நகைச்சுவை காட்சிகள் மற்றும் கடைசி ட்விஸ்ட் ஆகியவை ரசிகர்களை அடுத்த எபிசோடுக்கு ஆவலுடன் காத்திருக்க வைத்துள்ளன.